மனித உடலுக்குள்ளே நடங்காத இயக்கத்தை எதுவுமே நீ கண்டுபிடிக்க முடியாது. உன்னுடைய கம்ப்யூட்டர் இதெல்லாமே வந்து உன்னுடைய பிரெயினுடைய ஃபங்க்ஷன் தானே. ஒரு மனித மூளை வந்து 1400 கிராம் சராசரியா, தோராயமா 1400 கிராம். அது பெரிகார்டியம் வழியாக வருது. எங்கேருந்து வருதெல்லாம் தெரியாது. இப்போ அந்த பவர் வர்றது கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஹார்ட் வேலை செய்யாது. அப்போ அந்த பேஸ் மேக்கர் வைக்கிறாங்க. இப்போ எப்படி வோல்டேஜ், வாட்டேஜ், ஆம்பியர் இப்படிலாம் வச்சிருக்கோம் இல்லையா, கரண்ட்ல பிரிவு, அந்த மெஷர்மெண்ட்ஸ். அது மாதிரி உடலுக்குள்ள இருக்கிற கரண்ட் வந்து அவ்வளோ ரொம்ப டைனி. அதுக்கு அந்த கவுண்ட்டுக்கு பேர் வந்து புரியுதுங்களா? அந்த சிதைவை ரெடி பண்றதுக்கு செல் வந்து குளூட்டோதையானை ப்ரொடியூஸ் பண்ணும். 16 2 காம்பனன்ட் ப்ரொடியூஸ் பண்ணி குளூட்டோதையானை ப்ரொடியூஸ் பண்ணால் தான் கிங் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட். வணக்கம் நேயர்களே, டாக்டர் சிகேன் அவரோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். சார்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம் வாங்க. சார், அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் சார். சொல்லுங்க. நான் தான் உங்ககிட்ட அதுக்கு முன்னாடி எதுவுமே சொல்ல, இப்போ டேரெக்டாக கேட்க போகிறேன். உங்களுக்கு ஏது இவ்வளோ மெமரி? ஏன் இவ்வளோ மெமரி? எப்படி இந்த மெமரி? எதுக்கு இவ்வளோ மெமரி? என்னையா ஆண்டிக்கு எதுக்கு அம்பாரம் கணக்கு? இல்லை, எனக்கு புரியவே இல்லை. எது கேட்டாலும் 1856, 1904, 10 நாளைக்கு முன்னாடி என்ன கேளுங்களேன் என்ன நடந்ததுன்னு. சரியா? எனக்கு அப்போ அது என்ன சொல்றது, ஏன் இவர் இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காரு? சரி, நீங்கள் எல்லா விஷயமும் சொல்கிறது வந்து இப்போ வேறு மாதிரி ஆகிடும். ஏமா அவரே நமக்கு நல்லது சொல்கிறாரு, ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு அப்புறம் வந்து மக்கள் என்ன திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எப்படி சார் இவ்வளோ மெமரி இருக்கும்? உங்ககிட்ட கூட இருக்கே உள்ள. சரி, அது எப்படின்னு அதை சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட கூட உள்ள இருக்கு, அது உனக்கு ஏற்க தெரியல. சரி, சொல்லி கொடுங்க. அது நான் சொல்லி கொடுக்க முடியாது. நான் எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? சொல்லி கொடுத்து வரது தான் இதெல்லாம். சார் ஏன் சார் உங்களுக்கு? சரி, ஓகே, அவங்க கேட்குறாங்க, நம்ம சொல்லி கொடுப்போம், மக்களே எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது எப்படி சொல்லி கொடுக்க முடியுமா? 2 2 4 தான் சொல்லி கொடுக்க முடியும். 2 2 4 நீ ஞாபகம் வச்சுக்க, நான் எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? அதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்றீங்களா, இல்ல அதுக்கு ஏதாவது வந்து மருந்து இருக்கா? அது ஏதாவது சொல்லுங்க. எப்படி அந்த ரகசியத்தெல்லாம் உனக்கு சொல்லுவாங்க? அதான் சரி, பாத்தீங்களா? அந்த ரகசியத்தை நான் உனக்கு சொல்லி கொடுக்கணும்னா நீ வந்து எனக்கு மாணவியா வரத்துக்கே அருகதை இருக்கா இல்லையான்றதை நான் டெஸ்ட் பண்ணேன். சரி சரி. அப்புறம் குருதட்சணை இருக்கு. குருதட்சணை இவாலுவேஷனுக்கு அப்புறம் தான் குருதட்சணை. சார் வேணாம் சார், நம்ம வந்து அப்போ ஏன்னா எங்கிட்டலாம் நீங்க குருதட்சணை கேக்குறீங்கல்ல. ஆமா, குருவுக்கு நீ வந்து மரியாதை பண்ணாதான் குரு கத்து கொடுப்பாரு. நம்ம क्वेश्चनக்கு போயிடலாம் சார். பெஸ்ட் क्वेश्चनக்கு போயிடுவோம். இது எதுக்கு இந்த கேள்வி? அதுதான் क्वेश्चनக்கு போயிடுவோம். சரி, இப்போ எவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. இந்த உடலுக்குள்ள வந்து இந்த மைக்ரோபியான்ஸ் அதெல்லாம் சொல்றீங்க. இந்த உடலுக்குள் இயங்கும் மின்சாரம், இந்த பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு இல்ல சார்? பஞ்சபூதத்தின் உருவாக்கம் தானம்மா நீ. இயற்கை. ஆமாம்மா, நெருப்பு, நிலம், நீர், வாயு, ஆகாயம் 5 பூதங்களும் சேர்ந்து இயக்கிறது தானே உன் உடல். 5 பூதங்கள் அமைப்பு தானே உன் உடல். அந்த திடப்பொருள் இருக்கு, நிலம் உள்ள எவ்வளோ ஃப்ளூயிட்ஸ் இருக்கு, நீர், வாயு இருக்கு, சூடு இருக்கு, உயிர் வந்து ஆகாயம் சம்பந்தப்பட்டது. 5 பூதமும் சேர்ந்தது தானே நீ. இந்த உடலுக்குள் இயங்குற மின்சாரம்னா என்ன சார்? மின்சாரம் வந்து இது வருமா, நீ வந்து என்ன கண்டுபிடிச்சாலும் ஒரு விஞ்ஞானம்ன்ற ஒரு அடிப்படையின் கீழ் எவ்வளோ கண்டுபிடிக்கிறதில்ல. நம்ம செல்ஃபோன் கண்டுபிடிச்சோம், கம்யூனிகேஷன் கண்டுபிடிச்சோம், ஃபோன் கண்டுபிடிச்சோம், மின்சாரம் கண்டுபிடிச்சோம், காரு, பைக்கு, பிளேனு, சேட்டலைட்டு, ராக்கெட்டு, எல்லாம் இசை, மெயினாக எல்லாமே மின்சாரத்தின் அடிப்படையில் தானே இயங்குது. ஆமாம், எல்லாமே மனுஷன் உடலுக்குள்ளே நடக்கிறது தான். அதுதான் நீ கண்டுபிடிக்க முடியும். ஆமாம்மா, மனித உடலுக்குள்ளே நடங்காத இயக்கத்தை எதுவுமே நீ கண்டுபிடிக்க முடியாது. உன்னுடைய கம்ப்யூட்டர் இதெல்லாமே வந்து உன்னுடைய பிரெயினுடைய ஃபங்க்ஷன் தானே. அது ஒரு மனித மூளை வந்து 1400 கிராம் சராசரியா, தோராயமாக 1400 கிராம். இந்த 1400 கிராமை நீ வந்து ஒரு மிஷினாக பண்ணணும் அப்படின்னா 200லேருந்து 300 ஏக்கர் தேவைப்படுது. அவ்வளோ பெரிய மிஷின் வரும் சாமி. ஒரு ஏக்கர் 18 கிரவுண்டு. ஓகே. ஆனால் அந்த 300 ஏக்கர் மிஷின் செஞ்சு வச்ச பிறகு அது ஒரு மனித மூளை. அந்த மனித மூளையின் வேலையை அது செய்யுமா செய்யாதான்றதை நீ பண்ணி வச்சு ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போது மின்சாரம்ன்றது வந்து உள்ளே எங்கேருந்து தயாரிக்குது,
இப்போ ஹார்ட்டில் வந்து இந்த பேஸ் மேக்கர்னு ஒன்று வைக்கிறாங்கல்ல, ஆமா சார். ஹார்ட்டுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக 6 வோல்ட் பவர் வரணும். 6 வோல்ட் தான். ஓகே. அது பெரிகார்டியம் வழியாக வருது. எங்கேருந்து வருதெல்லாம் தெரியாது. இப்போ அந்த பவர் வர்றது கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஹார்ட்டு வேலை செய்யாது. அப்போ அந்த பேஸ் மேக்கர் வைக்கிறாங்க. அது கொடுக்குது அந்த பவரை. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் ஒன்று. புரியுது. பட் ஆனால் மனித உயிரணுக்கள் இருக்குல்ல, ஹியூமன் செல்ஸ், ஒன்றுத்துக்கும் இண்டிவிஜுவலாக மின்சாரம் வரணும். 10 லட்சம் கோடி மனித உயிரணுக்களுக்கும் மின்சாரம் தனித்தனியாக வரணும். அது எப்படி சார்? நான் தனி யூனிட்டுமா. நான் ஒரு 100 வாட் பல்பு, என்னை நீ ஒரு ஹோல்டரில் மாட்ட, கரண்ட் கொடுத்தா தானே நான் எரிவேன். சரி, ஓகே. இப்போ நீ அது மாதிரி 100 ஹோல்டரில் 100 பல்ப் போட்டு வச்சுருக்க, ஒரு பல்புக்கு மட்டும் கரண்ட்டை கொடுத்தா எல்லா பல்பும் எரியுமா? எல்லாத்துக்கும் கரண்ட் வந்தால் தானே எரிய முடியும். எல்லாத்துக்கும் பவர் வந்தால் தானே இயங்க முடியும். புரிஞ்சுக்கினியா? புரியுது சார். ஒரு செல்லுக்கு மட்டும் பவர் கொடுத்தா மிச்ச செல்லாம், இதுக்கு இன்டர்செல்லுலார் கம்யூனிகேஷன்லாம் இருக்குது. இப்போ நீ வந்து உன் செல்ஃபோனை நீ ஆப்ரேட் பண்ணணும்னா அதில் பேட்டரி இருக்கணுமே. பேட்டரி 0 வந்துச்சுன்னா செல்ஃபோன் டெட் ஆகிடுமே. பவர் தானே அது. கரெக்ட். இப்போது அதை வந்து எப்படி இவங்க நவீன விஞ்ஞானத்தில் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிலபிள்ஸ், இப்போ எப்படி வோல்டேஜ், வாட்டேஜ், ஆம்பியர் இப்படிலாம் வச்சுருக்கோம் இல்லையா, கரண்ட்டில் பிரிவு, அந்த மெஷர்மெண்ட்ஸு. அது மாதிரி உடலுக்குள்ளே இருக்கிற கரண்ட் வந்து அவ்வளோ ரொம்ப டைனி. அதுக்கு அந்த கவுண்ட்டுக்கு பேர் வந்து அதுக்கு வோல்டேஜ், வாட்டேஜ் எல்லாம் வைக்க முடியாது. ஏன்னா எவ்வளோ சின்னதுமா அந்த உயிரணு. நான் சொன்னேன்ல, அதுக்கு தனியாக பவர் வரணும். ஒன்றுத்துக்கும் மிலபிள்ஸ்னு பேர். அதுக்கு கான்ஸ்டண்ட்டாக 20 மிலபிள்ஸ் பவர் வரணும். இதை தான் T3 பிரிட்ஜ் பண்ணி கொடுக்கும். தைராக்சின், தைராய்டு. புரியுதா? புரியுது. இது 15 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, செல்லு வந்து லேசி ஆகிடும், ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்யும். அது ஏஜ் ஃபேக்டராக இருக்கு. அது வேறம்மா. அது வேற. அதுக்கு இருக்கும்ல. ஓகே. இப்போ ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு உயிரணு இயங்கி கொண்டிருக்கிறது. அது இயங்க வேண்டும் என்றால் அதுக்கு 20 மிலபிள்ஸ் பவர் கான்ஸ்டண்ட்டாக வரணும். அதை T3 தான் பிரிட்ஜ் பண்ணி கொடுத்துன்னு இருக்கும். அது 15 ஆயிடுச்சுன்னா அந்த செல் அந்த 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 ஹெல்தி செல் வந்து லேசி ஆகிடும், சோம்பேறி ஆகிடும். புரிஞ்சுதா? சரி. அதனால நமக்கு என்ன ஆகும்? அதனால ஸ்லோவாக வேலை செய்யுமா. நம்ம சோர்வாயிடும். எல்லாரும் கரெக்டாக வேலை செஞ்சால் தானே ஹார்ட் பம்ப் ஆகும். எல்லாம் ஸ்லோ ஆகிட்டாங்கன்னா என்ன ஆவ? கரெக்ட் தான். முடிஞ்சது கதை வந்து. அடுத்தது 10 தான் வருதுன்னா ஃபங்க்ஷனலி டெட், செல்லு உயிரோடு இருக்கும், இயக்கமே இருக்காது. 5 தான் வருதுன்னா செல்லும் செத்து போயிடும். ஸ்ட்ரக்சரலி இட் வில் ஆல்சோ டை. புரிஞ்சிச்சா? இப்போ அந்த ஹியூமன் செல் ஃபங்க்ஷனில் குளுக்கோஸ் மெட்டபாலிசமில் குளுக்கோஸ் உள்ள வந்து மைட்டோகாண்ட்ரியா உள்ள எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்போ வந்து அந்த C1, C2, C3, C4, C5 எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்கும்போது C4ல் வரும்போது ஒரு சில ப்ராப்ளம் வந்ததுன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சில மாலிக்யூல்ஸ் உருவாகும். அது வந்து செல்லை டேமேஜ் பண்ணிடும். புரியுதுங்களா? அந்த சிதைவை ரெடி பண்ணுறதுக்கு செல்லு வந்து குளூட்டோதையானை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே. 16 2 காம்பனண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி குளூட்டோதையானை ப்ரொடியூஸ் பண்ணால் தான் கிங் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அவர் இறங்கி வந்து ரிப்பேர் பண்ணுவார். அது அந்த காம்பனண்ட்டை செல்லே உருவாக்கும். உருவாக்கி அவர் அந்த செல்லுக்குள்ளேயே நடக்குது அந்த வேலை. அது வந்து அந்த செல்லு சிதைவெல்லாம் டேமேஜ் எல்லாம் ரிப்பேர் பண்ணும். ஓகே. அந்த ரிப்பேர் பண்ணுறதுக்கு இங்கே T3 ஸ்டெப் அப் பண்ணும் பவரை. 50 மிலபிள் வேணும் அதுக்கு. 20 பத்தாது. அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ஆம்பிளிஃபை பண்ணி 50 மிலபிள் பவர் கொடுக்கும். ரிப்பேர் பண்ணி முடிச்ச உடனே குளூட்டோதையான் ரிலீஸ் ஆகி போயிடும். 50 மிலபிள் 20 மிலபிளுக்கு கீழே வந்து நின்றுடும். இது எதில் நடக்குது? 10 லட்சம் கோடி யூனிட்டுக்கு பாடி கான்ஸ்டண்ட்டாக 20 மிலபிள்ஸ் பவர் கொடுக்குது. தூங்கும்போது செயலாக்கம் எல்லாம் குறைஞ்ச பிறகு அந்த மிலபிள்ஸ் எல்லாம் குறைச்சிக்கும். ஏன்னா செல்லோட ஃபங்க்ஷன் தேவையில்லை. உன் மஸ்குலர் டிஷ்யூலாம் நீ நடக்க போகிறது இல்லை. புரிஞ்சுதுங்களா? புரியுது சார். உன்னுடைய மூச்செல்லாம் கம்மியாயிடும், ஹார்ட் ரேட்லாம் கம்மியாயிடும். அப்போ அது வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஆனால் நினைவு நிலையில் நீ இயங்கி கொண்டு இருக்கும் பொழுது 10 லட்சம் கோடி 100 ட்ரில்லியன் செல்ஸுக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் 20 மிலபிள்ஸ் பவர் கரெக்டாக அது கொடுத்துனே தான் இருக்கணும். இது வந்து 10 லட்சம் கோடி செல்லுக்கும் அது கொடுத்து தான் ஆகணும். 10 லட்சம் கோடி செல்லுக்கும் அது குளுக்கோஸ் கொடுக்குற மாதிரி இந்த மின்சாரத்தை வழங்கினால் மட்டுமே உன்னுடைய இயக்கம் நடந்து கொண்டிருக்கும். இல்லைன்னா நீ பேக்கப்பு. வணக்கம்.
உங்கள் மெமரிக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தட்சணை கேட்டிங்க, அதையும் நான் மறக்க மாட்டேன். எஸ், எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.